ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோவோட ஒரு கன்டினியூவேஷன் தான். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி குரூப் 2, 2ஏக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஜெனரல் இங்கிலீஷ நீங்க சூஸ் பண்றீங்க பிரிலிம்ஸ்க்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த டாபிக் இல்லாம இருக்காது. ஸோ இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ப்ரிப்போசிஷன்லருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் கிராமர்ல. அதே மாரி நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்டின்னாலும், இந்த டாபிக் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இங்க வைக்கிற கன்டென்ட் நீங்க கொண்டு வந்திருக்க எல்லா கன்டென்ட்டுமே ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற அத அப்படியே ஸ்னிப் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைலா கொண்டு வந்திருக்கேன். விச் மீன்ஸ் அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரிலிம்ஸ்க்கு இத தவிர நீங்க வெளிய எங்கேயுமே ப்ரிப்பேர் பண்ண வேணாம். இந்த கன்டென்ட்ட மட்டும் படிச்சுட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த வீடியோஸ பார்க்கும்போது உங்களுக்கு கான்செப்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாரி இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த சிலபஸ் எழுத போறோம்ன்றனால நம்மளுக்கு கொஸ்டின்ஸுமே நெறைய ஸ்கூல் புக்லேருந்து இருக்க அதே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்குமே சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபைல வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதையும் நீங்க எடுத்து உங்களோட ரிவிஷன்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ப்ரிப்போசிஷன் இதுக்கு முன்னாடி இருக்க 5 டாபிக் அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம ப்ரிப்போசிஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். ப்ரீபொசிஷனிங் ஆஃப் அ நவுன் ஆர் ப்ரோனவுன். ஒரு நவுன் இருக்கு, இல்ல ஒரு ப்ரோனவுன் இருக்கு ஒரு சென்டென்ஸ்லனா, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும். அதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், "த ரிமோட் இஸ் ஆன் த டேபிள்" அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன் த டேபிள் அப்படின்றதுல டேபிள்ன்றது நவுனு. அந்த டேபிள்ன்ற நவுனுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது. அந்த நவுன் எங்க இருக்கு? அதோட பொசிஷன சொல்லி, ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் சொல்றோம். ஸோ ஆன்ன்றது வந்து இங்க ப்ரிப்போசிஷன். அபவ் த ஹெட்ன்னு செகண்ட் சென்டென்ஸ்ல குடுத்திருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அபவ் த ஹெட் அப்படின்னு இருக்கும்போது, அந்த ஹெட்ன்றது வந்து உங்களுக்கு நவுனு. அபவ் அப்படின்றது வந்து ப்ரிப்போசிஷன். அதே மாரி ஓவர் த பிரிட்ஜ். பிரிட்ஜ்ன்றது வந்து உங்களுக்கு நவுனு. அதே மாரி இந்த ஓவர் அப்படின்றது வந்து ப்ரிப்போசிஷன். சரிங்களா? இப்ப ப்ரிப்போசிஷன வந்து 3 குரூப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு வந்து பொசிஷன், இன்னொன்னு வந்து டைமு, இன்னொன்னு பிளேஸ். ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன்ல எக்ஸாக்ட்டா அந்த நவுன் வந்து எங்க போய் பொசிஷன் ஆயிருக்குன்றத சொல்லும் அந்த வார்த்தை. அதுதான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன்னு சொல்றோம். ஆன் த டேபிள், அபவ் த ஹெட், ஓவர் த பிரிட்ஜ் இதெல்லாம் பொசிஷன குறிக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா டைம் குடுத்துருக்காங்க. அட் 5:00 ஐ மீன் அட் 5 ஏஎம், டியூரிங் த சம்மர், டியூரிங் த மார்னிங், இன் த ஈவ்னிங் இந்த மாரி. ஸோ ஒரு காலத்த குறிச்சு வர்றது. அந்த நவுன் வந்து காலத்த குறிக்கிறதா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷன் வருது. அட் 5 ஏஎம். மார்னிங் எந்த மார்னிங்? டியூரிங் த மார்னிங். ஈவ்னிங் இன் த ஈவ்னிங் அந்த மாரி வருது. சரிங்களா? ஸோ இங்க அட், இன், டியூரிங் இது எல்லாமே டைம குறிச்சு வர ப்ரிப்போசிஷன்ஸா இருக்கு. டைமுக்கு வர்றது டைம் குறிச்சு வர ப்ரிப்போசிஷன் அங்க மட்டும் தான் யூஸ் ஆகுமானா, இல்ல. இது வந்து உங்களுக்கு பிளேஸ்க்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன் விழுப்புரம், இன் கோயம்புத்தூர், அட் த பஸ் ஸ்டாப், இன்சைட் த கிளாஸ் ரூம். ஸோ இந்த அட், இன், இன்சைட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இது வந்து எக்ஸாக்ட்டா டைம் அண்ட் பிளேஸ்க்கு தான் வருது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. நம்ம டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கணும். அட் எங்க வரும்? இன் எங்க வரும்? அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ அத தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப வந்து பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்போசிஷன்றது ஒரு நவுனுக்கோ, இல்ல ஒரு ப்ரொனவுனுக்கு முன்னாடி வர்றது. அது எத பத்தி சொல்லும்னா, ஒரு நவுன பத்தி தான் சொல்லும். அந்த சென்டென்ஸ்ல இருக்க நவுனையும், ப்ரொனவுன பத்தி தான் சொல்லும். அந்த ப்ரிப்போசிஷன 3ஆ கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு டைம், இன்னொன்னு பொசிஷன், இன்னொன்னு பிளேஸ சொல்லும் அப்படின்னு சொல்லி 3ஆ கிளாசிஃபை பண்றாங்க. இவ்வளவே தான். சரி, இப்ப நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு வந்துரலாம். சரிங்களா? இந்த இந்த பார்ட் வந்து இந்த காலம் வந்து நான் கடைசியா உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். நீங்க பேசிக் ப்ரிப்போசிஷன கத்துக்கிட்டீங்கன்னா தான் இங்க இருக்கிற டிஃபரன்ஸ புரிஞ்சுக்க முடியும். நான் அத கடைசியா உங்களுக்கு என்னன்றத சொல்றேன். இது எல்லாமே எக்ஸர்சைஸஸ். ஸோ, இத நம்ம கடைசியா பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்க தனித்தனியா இருக்க கன்டென்ட் எக்சர்சைஸ் அப்படி போட்டிருக்கனால, நான் வந்து ஃபர்ஸ்ட் கன்டென்ட்ட மட்டும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து எக்சர்சைஸ் பண்ணலாம். ஸோ, இங்க ப்ரிப்போசிஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து 8த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ, இதையுமே நான் உங்களுக்கு ஃபைல்ல குடுத்துருக்கேன். இது வந்து 8த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ, 8த் ஸ்டாண்டர்ட்ல ப்ரிப்போசிஷன் இஸ் a word or phrase that connects a noun or pronoun சொல்றாங்க. ஒரு நவுனையோ இல்ல ப்ரொனவுனையோ கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. to a verb or adjective in the sentence. ஸோ இதெல்லாம் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. ஒரு நவுனுக்கோ, இல்ல ஒரு ப்ரொனவுனுக்கு முன்னாடியே வர அது வந்து எத பத்தி சொல்லும் அப்டின்னா, நவுன பத்தியோ, ப்ரொனவுன பத்தியோ தான் சொல்லும். சரிங்களா?
காமன் ப்ரிப்போசிஷன் வந்து இன், ஆன், அட். இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். இன், ஆன், அட். சரிங்களா? இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். இன், ஆன், அட். டூ, வித், டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர் இது எல்லாமே ப்ரிப்போசிஷன். ஸோ இங்க ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ன்னு நான் மேல சொன்னேன் இல்லைங்களா? ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ அது வந்து என்னென்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அட், ஆன், இன், பிஃபோர், ஆஃப்டர் இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ன்னு குடுத்து சிலத குடுத்துருக்காங்க. ஐ வாஸ் பார்ன் ஆன் ஜூலை 4th 1982. எக்ஸாக்ட்டா ஒரு நாள குறிக்கிறது. எக்ஸாக்ட்டா ஒரு டே, பர்ட்டிகுலர் டேவ குறிக்கிறது. அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸாக்ட் ஒரு பர்ட்டிகுலர் டே. எந்த டே? ஜூலை 4th ஒரு பர்ட்டிகுலர் டேட்ட குறிக்குது. அந்த டேட்ட குறிக்கும்போது, ஐ வாஸ் பார்ன் ஆன்னு தான் சொல்றாங்க. அந்த பர்ட்டிகுலர் டேட்ட குறிக்கும்போது ஆன் வருது. சரிங்களா? ஐ வாஸ் பார்ன் இன் இயர குறிக்கும்போது அந்த இடத்துல வந்து இன் அப்படின்றது வருது. இத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டேபிள் காட்டணும். ஆ இதுதான். ஸோ இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிரும். இது இந்த ஃபைல்குள்ளேயே தான் இருக்கு. இத நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்த ஒரு பிக்சரு. இது என்னன்றத பார்த்துக்கோங்க. இன், ஆன், அட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சரி. எங்கெங்கலாம் எது எது வரும்ன்றத சொல்லிர்றேன். இன் அப்படின்றது எங்க வரும்னா, ஒரு லார்ஜர் சிட்டி ஒரு பெரிய ஸ்பேஸ நம்ம ஓவராலா அட்ரஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து இன் யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் இங்கிலாந்து, இன் லண்டன் அந்த மாரி ஓவராலா மொத்தமா நம்ம ஒரு கண்ட்ரியவோ, ஒரு சிட்டியவோ நம்ம வந்து டினோட் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாரி செஞ்சுரீஸ் 18த் செஞ்சுரி, 19த் செஞ்சுரி அந்த மாரி இருக்கும்போது, இன் 19த் செஞ்சுரி, இன் 18த் செஞ்சுரின்னு சொல்லுவோம். டெக்கேட்ஸ்க்கும் இன் 90ஸ், ஆ இன் 20ஸ், இன் அந்த மாரி நம்ம டெக்கேட்ஸ குறிக்கும்போது நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம். இத நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இயர குறிக்கும்போது, பர்ட்டிகுலரா இயர குறிக்கும்போது, இன் 1998, இன் 1947, இன் 1945 ஸோ இயர குறிக்கும்போது நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். மந்த்த குறிக்கும்போது பர்ட்டிகுலரா இன் ஜான்வரி, இன் பிப்ரவரி, இன் மார்ச், ஆன் மார்ச் நம்ம சொல்ல மாட்டோம். ஆன் பிப்ரவரி நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? செஞ்சுரிக்கு யூஸ் பண்றோம், டெக்கேட்க்கு யூஸ் பண்றோம், இயர்க்கு யூஸ் பண்றோம், மந்த்துக்கு யூஸ் பண்றோம். அதே மாரி ஒரு சிட்டியவோ, ஒரு கண்ட்ரியவோ நம்ம அட்ரஸ் பண்ணும்போது இன் யூஸ் பண்றோம். சரிங்களா? அதே மாரி இன்னும் 2 வாரத்துல நான் வந்துருவேன். ஐ வில் பி பேக் இன் 2 வீக்ஸ். இன் 2 வீக்ஸ்ன்னு தான் யூஸ் பண்றோம். ஸோ வீக்ஸ அட்ரஸ் பண்ணும்போது நம்ம இன் யூஸ் பண்றோம். இத நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன், ஆன், அட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியும். செகண்ட் ஆன் போலாம். ஆன் எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆன் வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஐ வாஸ் பார்ன் ஆன் 7th மார்ச் 1964 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் டேட் நம்ம மென்ஷன் பண்ணும்போது, நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி டேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது, ஆன் சண்டே, ஆன் மண்டே, ஆன் ஃப்ரைடே ஸோ அந்த மாரி டேஸ் அட்ரஸ் பண்ணும்போதும் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னுன்றது ஒரு பிக்கர் ஸ்பேஸ் செஞ்சுரி, டெக்கேட்ஸ், இயர்ஸ், மந்த், வீக் கண்ட்ரி, சிட்டி இதுக்கெல்லாம் இன் வரும். ஆன்ன்றது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா, லைட்டா ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் ஸ்மாலர் ஸ்பேஸ் அட்ரஸ் பண்ணும்போது, மெயினா யூஸ் பண்றது ஒரு பர்ட்டிகுலர் டேட்க்கு யூஸ் பண்ணுவோம், டேக்கு யூஸ் பண்ணுவோம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட். அட்ன்றது எக்ஸாக்ட்டா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த சொல்றோம் அப்டின்னா, அட் அப்டின்றத நம்ம சொல்லுவோம். அட் 7 ஏஎம். ஸ்பெசிஃபிக்கா அந்த டைம மென்ஷன் பண்றோம். ஓவராலா அந்த டேவ சொல்லல, நம்ம அந்த டேட்ட சொல்லல. அந்த டேலயும், அந்த டேட்லயும் பர்ட்டிகுலர் டைமையும் மென்ஷன் பண்றோம். ஸோ அப்ப வந்து அட் 7 ஏஎம், அட் 12:00, அட் காந்திபுரம். ஸோ இந்த மாரி பர்ட்டிகுலரா ஒரு விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ணும்போது, நம்ம வந்து அட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் இன், ஆன், அட் குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்ப வந்து நம்ம அடுத்தத பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். ஸோ இந்த டேபிளையும் நீங்க பார்த்துருங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ அபவ், அண்டர், பிசைட், அவுட்சைட், இன்சைட், ஆன் டாப் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிட்வீன், அரவுண்ட், அப், டவுன், த்ரூ இது எல்லாமே ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு அபவ். ஸோ அபவ் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா வந்து, ஆ அந்த பிசிக்கல் லொகேஷன் அது வந்து ஹையர் தேன் சம்திங். அதுக்கு அதுக்கு மேல இருக்குது அப்டின்னா வந்து, நம்ம வந்து அபவ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க வந்து அபவ்க்கும், ஓவர்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் குடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஆ யூஸ் அபவ் வென் தேர் இஸ் நோ மூவ்மெண்ட். யூஸ் அபவ் வென் தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ ஓவர்ன்னு இருக்கு அப்படின்னா, "த பிளேன் இஸ் ஃப்ளையிங் ஓவர் த சிட்டி" அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, "பிளேன் இஸ் ஃப்ளையிங் ஓவர் த சிட்டி" அப்படின்னு சொல்றோம்னா, அந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்கு. ஃப்ளையிங்ன்றது வந்து மூவ்மெண்ட். ஸோ மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஓவர் யூஸ் பண்ணுவோம். இதுவே மொமெண்ட் இல்ல அப்டின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த
பிளேன் வந்து ஃப்ளை ஆகல. ஆல்ரெடி ஃப்ளை ஆனத நம்ம குறிக்கிறோம். த பிளேன் ஃப்ளூ அபவ் த பில்டிங். போயிருச்சு. இப்ப வந்து அந்த மொமெண்ட் இல்ல. ஸோ அந்த மொமெண்ட் இல்ல அப்படின்றபோது நம்ம அபவ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து குவெஷனா கேட்கறதுக்கு 95% சான்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஓவர்க்கும் அபவ்க்கும். மொமெண்ட் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஓவர் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் த பிளேன் இஸ் ஃப்ளைங் ஓவர் த சிட்டி. அப்ப வந்து பிளேன் ஃப்ளை ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல மூவ்மெண்ட்டே இல்ல. த பிளேன் ஃப்ளூ அபவ் த பில்டிங். அந்த இடத்துல எந்த மொமெண்ட்டுமே இல்ல. அந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, அபவ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்க பாருங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். யூஸ் இன் ஃபார் லார்ஜ் ஸ்பேஸஸ். கண்ட்ரீஸ்க்கும், சிட்டீஸ்க்கும் நான் இன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சின்ன இடத்துக்கு யூஸ் பண் அ அ சின்ன இடம் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, அட் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, அட்டுன்னு சொல்லணும்னு சொன்னேன். ஸோ, அததான் இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆன் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்ஷன்ஸ் இன்வால்விங் பாடி பார்ட்ஸ். ஸோ, நம்பளோட பாடி பார்ட்ஸ இன்வால்வ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்டின்னா, அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பை இஸ் யூசுவலி யூஸ்ட் டூ மென்ஷன் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஐ கேம் பை பஸ். ஐ வாக் பை ஃபுட். ஐ வாக் பை ஃபுட் அப்படின்றது தப்பு. ஐ வாக் ஆன் ஃபுட். ஏன் அப்படின்னா, இந்த ஃபுட்ன்றது வந்து இட் இன்வால்வ்ஸ் பாடி பார்ட். ஸோ, அதனால இங்க ஆன்றது தான் கரெக்ட். சரிங்களா? இது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். இது ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டதும் கூட. ஆன்ன்றது வந்து பாடி பார்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி வர்ற சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்றது. ஐ வாக் பை ஃபுட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஐ வாக் ஆன் ஃபுட்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆன்ன்றதுக்கு வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி போடும்போது இந்த ப்ரிபோசிஷன யூஸ் பண்ணுவோம். பை இஸ் யூசுவலி யூஸ்ட் டு மென்ஷன் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். எந்த மாரி டிரான்ஸ்போர்ட்ட யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ற இடத்துல மட்டும் தான் நம்ம பை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இத வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த எக்சர்சைஸ். ஓகே. இஸ் யுவர் மதர் ஹோம்? இஸ் யுவர் மதர் ஹோம்? 4 ப்ரிப்போசிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பர்ட்டிகுலரா ஹோம்னே சொல்ட்டாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்த சொல்ட்டாங்க. நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்த சொல்றாங்கன்னா என்ன போடணும்னு சொன்னேன்? அட் போடணும்னு சொன்னேன். ஸோ அதான் ஆன்சர். தேர் இஸ் ஆன்டி இன் த டைவர்ஸ் சாரி தேர் இஸ் யூனிட்டி இன் த டைவர்சிட்டி ஆஃப் பீப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூன் தேர் இஸ் யூனிட்டி இன் த டைவர்சிட்டி ஆஃப் பீப்பிள். ஸோ இது 4 ஆப்ஷன்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமங் தான் உங்களுக்கு ஆன்சர். He discussed the problem with his parents. He discussed the problem with his parents. So answer வந்து with. Litisha was praised by her father. So Litisha was praised by her father. With her father வராது. For her father வராது. So answer வந்து by her father. Can you finish work tomorrow? Can you finish the work by tomorrow? அப்படின்னு நம்ம சொல்லலாம். He has been absent last week. He has been absent last week. So இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. He has been absent last week. Since வருமா? For வருமா? By வருமா? சின்ஸ் வருமா? ஃபார் வருமா? பை வருமா? சரி. சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஆன்சர் நீங்க தான் சொல்லப் போறீங்க. ஃபார் அப்படின்றது ஹோலா ஒரு 10 வருஷம், இல்ல ஒரு 5 வருஷம், 2 வருஷம் அப்படின்னு சொல்லி ஹோலா நம்ம கணக்குல எடுக்கும்போது ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஹி வாஸ் ஆப்சென்ட் ஃபார் 2 வீக்ஸ். ஹி வாஸ் ஆப்சென்ட் ஃபார் அ மந்த் அப்படின்னு சொல்லும்போது ஹோலா நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப வந்து நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் டேட் அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். அதேதான் ப்ரிப்போசிஷன்ஸ். வாட் டு யூ டூ டேஷ் வீக்கெண்ட்ஸ்? வாட் டு யூ டூ டேஷ் வீக்கெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. வாட் டு யூ டூ டியூரிங் த வீக்கெண்ட்ஸ்? ஐம் கோயிங் டு மை வில்லேஜ் டேஷ் சண்டே. ஸோ ஒரு பர்ட்டிகுலரா டே வந்திருக்கு. டே வந்தா நம்ம என்ன பார்த்தோம்? ஆன் போடணும்னு பார்த்தோம். ஐம் கோயிங் டு மை வில்லேஜ் ஆன் சண்டே. ஐ ஹேவன்ட் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் டிசம்பர். சின்ஸ் டிசம்பர். ஐ ஹேவன்ட் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் டிசம்பர். டிசம்பர்லேருந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்கல. இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கு டிசம்பர். ஸோ சின்ஸ் டிசம்பர். ஃபார் டிசம்பர் நம்ம போட முடியுமா? போட முடியாது. சரிங்களா? ஸோ ஃபார் அ மந்த் அப்படின்னு போடலாம். ஆன் த ஹோல் நம்மளுக்கு கால்குலேட்டிவா இத்தன நாள் அப்படின்றது தெரியுது. ஸோ அப்ப நீங்க போடலாம். ரன் டேஷ் த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன். ரன் டு த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன். ஹி டோல்ட் மீ இன் டீட்டெயில் டேஷ் த இன்சிடென்ட். About the incident. This picture was drawn the girl dash charcoal. This picture was drawn by the girl with charcoal. The car was traveling dash a great speed. At a great speed. The ball fell into the lake. உள்ள தான் விழுந்திருக்கு. So into the lake. There is a bridge across the river. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர் இஸ் அ பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர். ரிவருக்கு குறுக்க தான் பிரிட்ஜ் இருக்கும். சரிங்களா? ஓவர் த ரிவர் நம்ம சொல்ல முடியுமா? ஓவர்னா அங்க வந்து கான்டாக்ட்டே இருக்கக்கூடாது. ஓவருக்கும், அபவ்க்கும் நம்மளுக்கு கான்டாக்ட்டே இருக்கக்கூடாது. மூவ்மெண்ட் இருந்தா நம்ம வந்து அது என்னன்னு சொல்லுவோம். மூவ்மெண்ட் இல்லாதபோது நம்ம என்ன போடுவோம்ன்றது மேல போதும். இங்க அக்ராஸ்ன்றது வந்து பிரிட்ஜ் வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் இல்லாம இருக்காது. ஓ 2 எண்ட்லயும் வந்து கான்டாக்ட் இருக்கும். சரிங்களா? அது குறுக்க தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து கிராஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். "தி கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் ஃப்ரம் ஃப்ரம் 10 ஏஎம் டூ 5 பிஎம்." ஸ்டார்ட் பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. எண்ட் பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம்மும், டூவும் வருது. ஸோ இத ஒரு டைம் நீங்க பார்த்துக்கலாம். இந்த ப்ரிப்போசிஷன் வந்துட்டாலே நீங்க ரொம்ப மெயினா பார்க்குவது இன், ஆன், அட், அபவ், அக்ராஸ், ஓவர் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பை, ஆன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. இன், ஆன், அட், அக்ராஸ் அதுக்கப்புறம் பை, ஆன், ஓவர், அபவ் இதுல இருந்தா எப்போதுமே ரெப்பிட்டேட்டிவா கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ ரொம்ப தரோவா பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஓகே. இங்க பார்க்கலாம். ஸோ வெதர் இஸ் ஃபாலோட் பை வெதர்ன்னு வரும்போது நம்மளுக்கு எப்போதுமே அந்த சென்டென்ஸ்ல ஆர் வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐ கேனாட் சே வெதர் ஹி ஹாஸ் பாஸ்ட் த எக்ஸாம் ஆர் நாட். ஸோ இந்த வெதர் அப்படின்னு வரும்போது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆர் வந்து ஃபாலோ பண்ணி வரும்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹார்ட்லி இஸ் ஃபாலோட் பை தேன். ஸோ ஹார்ட்லின்னு ஒரு விஷயம் ஒரு வேர்ட் வருது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி தேன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ப்ரிப்போசிஷன். அத நீங்க ஒரு டைம் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன், ஆன், அட் நீங்க போட்டு ஃபில் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. அத நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இது இது பார்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கன்டென்ட் வந்து இம்பார்ட்டன்ட். என்னன்றத பார்த்துரலாம். தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் யூஸ்ட் டூ இண்டிகேட் வென் அ பர்ட்டிகுலர் ஈவென்ட் ஹேப்பன். ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்றது நம்ம மேலேயே பார்த்தோம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன் அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அத வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரிப்போசிஷன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டைம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங்ன்னு சொல்றாங்க. ஸோ பர்ட்டிகுலரா ஒரு டேட்ட குறிப்பிடணும் அப்படின்னா, நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆன் யூஸ் பண்ணணும். அதான் செகண்ட் எக்ஸாம்பிள். ஷி வாஸ் பார்ன் ஆன் 5th ஆஃப் ஜூலை. ஐ வில் ரீச் தேர் அட் 6:00. பர்ட்டிகுலரா டைம் சொல்றாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணும்போது அட்ன்னு சொன்னேன். ஸோ ஐ வில் ரீச் தேர் அட் 6:00. அவ்வளோதான். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் பிளேஸ். ஸோ பிளேஸ்க்கு எந்த மாரி ப்ரிப்போசிஷன்லாம் வரும்னு சொல்றாங்கன்னா, இன், ஆன் வரும். பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர் இதெல்லாம் வரும்னு சொல்றாங்க. த கேட் இஸ் ஆன் த வால். வால்க்கு மேல இருக்கு. ஆனுக்கும், அபவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆனுன்னும்போது வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கான்டாக்ட்ல இருக்கும். அந்த வால்க்கு மேல ஒட்டி இருக்கு. அது வந்து பறந்துட்டு இல்ல. அங்க நடுவுல வந்து ஒரு ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அங்க கான்டாக்ட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆன். ஜென்னி லிவ்ஸ் நியர் ஹர் வொர்க் பிளேஸ். ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். இன் ஹிஸ் ரூம்னு சொல்றாங்க. ஸோ பர்ட்டிகுலரா சொல்லியிருக்காங்க. நியர் ஹர் வொர்க் பிளேஸ். இங்க நியர் அப்படின்றது வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன். இங்க வந்து இன்னுன்றது வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ இதெல்லாமே பிளேஸ குறிக்க வருது. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மொமெண்ட். I went to the bookstore. The swimmer jumped into the pool. The dog was coming towards him. ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட்க்கு என்னென்ன யூஸ் பண்றாங்க? டூ யூஸ் பண்றாங்க, இன்டூ யூஸ் பண்றாங்க, டுவர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, த்ரூன்னு யூஸ் பண்றாங்க. ஸோ டூ த புக் ஸ்டோர் ஒரு விஷயத்த நோக்கி போறோம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து டூ யூஸ் பண்றோம். The swimmer jumped into the pool. Into உள்ள போகுது, உள்ள போகுது. மேல அப்படின்றது வந்து ஆன். ஓகேங்களா? உள்ள போகுது. அப்ப வந்து நம்ம இன்டூ யூஸ் பண்றோம். The dog was coming. The dog was coming towards him. நம்மள நோக்கி வருது. இத நோக்கி வருது அப்படின்னும்போது நம்ம டுவர்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இவ்வளவுதான். இது என்னன்றத பார்த்துக்கோங்க. த்ரூ அப்படின்னா இது வழியா நுழைஞ்சு போகுது அப்படின்ற இடத்துல நம்ம த்ரூ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சின்ஸ் ஃபார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ஸ்க்கு எது எது எங்க யூஸ் பண்ணுவோம், ஃபார் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துடலாம். ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 5 ஏஎம். சின்ஸ் 5 ஏஎம். இந்த 5 ஏஎம்ன்றது வந்து இங்க ஸ்டார்டிங் பாயிண்டா வருது. 5 மணில இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். ஐ வாஸ் ஸ்டடிங் ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 5 ஏஎம். அண்ட் ஐ ஆம் அட் இட் ஈவன் நவ். இப்பவும் படிச்சுட்டு இருக்கோன்ற மாரி சொல்றாங்க. The construction of this building has been going on since January. ஸோ ஜான்வரிலருந்து இப்ப வரைக்குமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ சின்ஸ் போடுறோம்.
நெக்ஸ்ட் ஃபார் ரெஃபர்ஸ் டூ த டியூரேஷன் ஆஃப் டைம். ஸோ நான் சொன்னேன்ல, மொத்தமா ஆன் த ஹோலா நம்ம கால்குலேட்டிவ் டைம் நம்மள்ட்ட இருக்குன்னா, நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணலாம். மாயா ஹாஸ் வொர்க்ட் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அன் அக்கவுண்டன்ட் ஃபார் 23 இயர்ஸ். ஹோலா சொல்லியிருக்காங்க. மொத்தமாவே ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபார் தான் வரும். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து சின்ஸ் 23 இயர்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, அது தப்பான சின்ஸ் வந்து ஆப்ஷன்லயும் இருக்கும். Many ideas were discussed for 3 weeks before the annual day theme was finalized. 3 வீக்ஸ். எத்தன வாரம்? 3 வாரம்னு அவங்களே சொல்ட்டாங்க. ஆன் த ஹோலா கால்குலேட்டிவா 3 வாரம்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ, சின்ஸ் 3 வீக்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் 3 வீக்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ, இதுதான் சின்ஸ், ஃபார்க்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் டியூரிங், இன். ஸோ, இங்க வந்து டியூரிங் அண்ட் இன்னுக்குள்ள டிஃபரன்ஸ். டியூரிங், இன் எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் த ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் அ பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன் ஆர் இன் த சம்மர் வெக்கேஷன். ஸோ, பர்ட்டிகுலர் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது டியூரிங்னு சொல்றோம், இல்ல இன்னுன்னு சொல்றோம். எங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த எந்த டைம்ல? சம்மர் வெக்கேஷன்ல. ஸோ, அங்க டியூரிங்கும் போடலாம், இன்னும் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிட்வீன் அண்ட் அமங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிட்வீன் எங்க யூஸ் பண்ணுவோம்? அமங் இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ பிட்வீன் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 2 தனித்தனி என்டிட்டி, 2 தனித்தனி குரூப்ப பத்தி ஒரு விஷயம் சொல்றோம். இல்ல அதுக்கு நடுவுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றோம். 2 குரூப்க்கு நடுவுல அப்படின்னா, அங்க வந்து பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஒரு குரூப்புக்குள்ள நடக்கிறது, ஒரே என்டிட்டிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, அமங் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. தி டிஸ்கஷன் ஆன் அ ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் ஆர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல். 2 என்டிட்டி, தனித்தனி என்டிட்டி. அப்ப வந்து பிட்வீன் வருது. தி ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. 2 தனித்தனி கண்ட்ரி, 2 தனித்தனி என்டிட்டி. ஸோ அங்க வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்? பிட்வீன் யூஸ் பண்றோம். இதுவே அமங் பார்த்தீங்க அப்டின்னா, தி செயிலர்ஸ் டிவைடட் தி மனி அமங் தெம்செல்வ்ஸ். செயிலர்ஸ்ன்றது ஒரு குரூப். அவங்கக்குள்ள தான். வேற தனி செயிலர்ஸ்ன்னு வேற ஒரு குரூப்ப இந்த சென்டென்ஸ்ல சொல்லவே கிடையாது. ஒரே குரூப்ப தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்குள்ள நடந்த விஷயத்த தான் சொல்றாங்க. ஸோ அதனால அமங். வி டிஸ்கஸ் திஸ் பாயிண்ட் அமங் ஆர்செல்வ்ஸ். சரிங்களா? இப்போ நம்ப எக்சர்சைஸ் பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வி ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை டேஷ் 8 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா 8 இயர்ஸ்ன்னு சொல்ட்டாங்க. மொத்தமா ஹோலா கால்குலேட்டிவா நம்மளுக்கு டியூரேஷன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன போடணும்? ஃபார் போடணும். ஸோ ஃபார் 8 இயர்ஸ். சின்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, சின்ஸ். அப்துல் ஹாஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர். விமல் ஜெனரலி கோஸ் டூ ஹிஸ் வொர்க் பிளேஸ் டேஷ் பஸ். என்ன வரும்? ஆன் வருமா? பை வருமா? ஸோ வந்து இங்க டிராவல பத்தி தான் பேசுறோம். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ட பத்தி பேசும்போது நம்ம மேலேயே பார்த்தோம் பை தான் வரும்னு. ஸோ பை பஸ். இதுவே நம்மளோட பிசிக்கல் பார்ட்ட வச்சு சொல்லுச்சு அப்டின்னா அந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன போடுவோம்? ஆன் போடுவோம். ஐ கேம் ஆன் ஃபுட் அப்டின்ற மாரி தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து நம்ம பிசிக்கல் பார்ட்ட வச்சு அந்த சென்டென்ஸ்ல வருது அப்டின்னா, நம்ம வந்து அங்க ஆன் யூஸ் பண்ணுவோம். இங்க டிரான்ஸ்போர்ட்ட பத்தி பேசுது. அதனால பை யூஸ் பண்றோம். த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிட்டன் டேஷ் த லீவ்ஸ். டேஷ் த லீவ்ஸ். த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிட்டன் டேஷ் த லீவ்ஸ். இங்க லீவ்ஸ்ன்றது ஒரு என்டிட்டி தான். தனியா வேற ஒரு என்டிட்டிக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்றத சொல்லவே இல்ல. ஸோ லீவ்ஸ்ன்றது ஒரு என்டிட்டி தான். ஸோ அமங் த லீவ்ஸ். பிட்வீன் த லீவ்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். தப்பு. மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் டேஷ் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இங்க வந்து 2 என்டிட்டி. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மணி. சரிங்களா? ஸோ மணி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்றது ஒரு என்டிட்டி. ஸோ மணின்றது ஒரு என்டிட்டி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்றது இன்னொரு என்டிட்டி. ஸோ இவங்களுக்கு நடுவுல வந்து அந்த மணிய டிவைட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது 2 என்டிட்டியோ இல்ல 3 என்டிட்டிக்குள்ளேயோ நடக்கிற ஒரு விஷயம். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து பிட்வீன். ஸோ இங்க வந்து ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி எக்சர்சைஸ். நீங்க பார்த்ததுமே என்ன ப்ரிப்போசிஷன்னு போட்டுறலாம். ஸோ இத ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கீழ லிங்க்ல வச்சிருக்கேன். ஸோ அத எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு எக்சர்சைஸ் தான். ஸோ இத நீங்க பண்ணிக்கலாம். இதுவுமே எக்சர்சைஸ் தான். ஸோ இன், அட், ஃபார் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான். ஸோ இங்க வந்து பிலோ அண்ட் அண்டர்க்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பிலோவ நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? அண்டர் எப்ப யூஸ் பண்ணுவோன்றத சொல்றேன். ஸோ அண்டர் வந்து இம்மீடியேட் கான்டாக்ட்ல இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கூட இம்மீடியேட் கான்டாக்ட்ல ரொம்ப பக்கத்துல இருக்கும். இல்ல கான்டாக்ட்ல இருக்கும் அப்டின்னும்போது நம்ம வந்து அண்டர் யூஸ் பண்ணுவோம். பிலோன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கும்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஹர் ஹெட் வாஸ் பிலோ த லெவல் ஆஃப் த டேபிள்.
ஸோ நோபடி நோட்டிஸ்ட். இதுவே இங்க அண்டருக்கு பார்த்தீங்கன்னா, த சைல்ட் பிளேசஸ் ஹிஸ் டாய்ஸ் அண்டர் அ பிளாங்கெட். அண்டர் அ பிளாங்கெட்ன்னும்போது பிளாங்கெட்டுக்கும் அந்த டாய்க்கும் கான்டாக்ட் இருக்குது. அங்க வந்து ஸ்பேஸ் கிடையாது. அப்ப வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அண்டர் யூஸ் பண்ணுவோம். த கேட் இஸ் ஹைடிங் அண்டர் த பெட் நம்ம சொல்லலாம். த டனல் ரன்ஸ் அண்டர் த ரிவர். ஸோ இப்படி சொல்லலாம். ஸோ இது எல்லாமே அண்டர்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுவே பிலோ நீங்க பார்த்தீங்கன்னா, "த சிட்டி இஸ் லொகேட்டட் பிலோ த சீ லெவல்" ஆர் "த பேஸ்மெண்ட் இஸ் பிலோ த கிரவுண்ட் ஃப்ளோர்." "த பேஸ்மெண்ட் இஸ் பிலோ த கிரவுண்ட் ஃப்ளோர்" அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்டர் எங்க யூஸ் பண்ணுவோம், பிலோ எங்க யூஸ் பண்ணுவோம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்தோ சாரி அலாங் அண்ட் த்ரூ. அலாங் எங்க யூஸ் பண்ணுவோம், த்ரூ எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. "ஐ வாக்ட் அலாங் த பிரிட்ஜ்" இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இல்லன்னா "த மேன் வாக்ட் அலாங் த சைட் ஆஃப் த ரிவர்" அப்படின்னா பிசைட்ல பக்கத்துல, அதுக்கு பக்கத்தால நடந்து போனேன் அப்படின்ற மாரி. சரிங்களா? "த ரோட் ரன்ஸ் அலாங் த ரிவர்." அதாவது பேரலல் டூ த ரிவர்ன்னு சொல்லுவோம். "த சிட்டி ஸ்ட்ரெச்சஸ் அலாங் த கோஸ்ட்" நம்ம சொல்றோம்னா, அது வந்து டிஸ்டன்ஸ நம்ம சொல்றோம். ஸோ வந்து அலாங் வந்து நம்ம வந்து பக்கத்துல, அதுக்கு பக்கத்திலேயே போன மாரி. த்ரூ வந்து அது வழியா கடந்து போறது. ஹண்டர்ஸ் வாக் த்ரூ த ஃபாரஸ்ட். எந்த வழியா? இந்த வழியா. அதுக்குள்ள போய் கடந்து போனாங்க. ஸோ ஹண்டர்ஸ் வாக் த்ரூ த ஃபாரஸ்ட். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அலாங் அண்ட் த்ரூ. ஸோ இத நல்லா பார்த்துக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன். ஸோ நான் இங்க குடுத்துருக்க எல்லா எக்ஸர்சைஸுமே நீங்க பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸர்சைஸஸும் பண்ணி பார்த்துட்டோம் ப்ரிப்போசிஷன்ஸ்ல. நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரிப்போசிஷன. பிகாஸ் ப்ரிப்போசிஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இன்னொரு டைம் நான் ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு சொல்றேன். ப்ரீ பொசிஷனிங் ஆஃப் அ நவுன். சரிங்களா? ஒரு நவுனுக்கு முன்னாடியோ, ஒரு ப்ரோனவுனுக்கு முன்னாடியோ அந்த நவுனையோ, ப்ரோனவுன பத்தி பொசிஷன் சொல்ற ஒரு விஷயம் வருதுன்னா, அதுதான் ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன்ல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இன், ஆன், அட். இன் எங்க யூஸ் பண்ணுவோம், ஆன் எங்க யூஸ் பண்ணுவோம், அட் எங்க யூஸ் பண்ணுவோம். இத நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஆன், பைக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அபவ், ஓவர்க்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. பிலோ, அண்டர்க்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மெயின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். இந்த கன்டென்ட் எல்லாத்தையும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்க எடுத்து ரிவைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாரி இதுல இருக்க எக்ஸர்சைஸஸும் நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. சரி, இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாரி இன்னும் நெறைய வீடியோஸ் வரணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் கன்டென்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து நான் கன்டென்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாவே ஒரு ஒரு வீடியோலயும் ப்ரொவைட் பண்ணிர்றேன். நீங்க எடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் படிச்சாலே போதும். அத போய் அப்படியே உங்க மைண்ட்ல செட் ஆயிரும். படிக்க எனக்கு டைமே இல்லனாலும், இந்த வீடியோவ நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்ல ஃப்ரீயா இருக்கும்போதோ, இத ஒரு டைம் காதுல போட்டு கேட்டீங்கன்னாலாவது இந்த கன்டென்ட் உங்க மைண்டுக்குள்ள போகும். ஸோ, அதுதான் இந்த பர்ப்பஸ் ஆஃப் வீடியோவே. ஸோ, நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கன்ஜங்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து கன்டின்யூ ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்க்கல அப்டின்னா, இந்த பார்ட் 1 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.